வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். நம்மளும் வெல்த் கிரியேஷன் பண்ணணும். சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் முதலீடு பண்ண நம்ம இப்போ ரொம்ப புதுசா இருக்கோம். எனக்கு ஸ்டாக்க பத்தி ஒண்ணுமே தெரியல. நெறைய பேர் நெறைய ப்ராஃபிட் எடுக்குறாங்க. அது இல்லாம வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா? நான் மந்த்லி சேலரி ரூ. 5000 தான் என்னால சேவ் பண்ண முடியும் மந்த்லி சேலரில இருந்து. அந்த ரூ. 5000 எப்படி பெஸ்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்? அந்த மாரி நெறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம். நம்ம அத இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஃபியூச்சர் நம்ம ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்னுமே சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம் தான். நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லல. அது இல்லாம ஸ்டாக்ஸ்லயும் நெறைய பேர் முதலீடு பண்றாங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் நெறைய புதிய இன்வெஸ்டர மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும். அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் ஒரு தொழில் மாரி கையில இருக்கணும் கைவசம் அப்படின்னு. நெறைய புதிய இன்வெஸ்டர் நம்ம சேனல பார்க்குறாங்க. மேபி அவங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். புரியாம கூட நம்ம சேனல பார்க்காம கூட தவிர்க்கலாம். அந்த மாரி இன்வெஸ்டர்க்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ண தெரியல அப்படின்னா, நீங்க பெஸ்ட் ETF பண்ணலாம். பட் ETFமே ஒரு சர்டன் லிமிட், அதாவது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மார்க்கெட் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க ETF ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா ETF மேக்ஸிமம் செக்டார் ஃபோக்கஸ்டா இருக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட் செக்டார் ETF, அதாவது இண்டெக்ஸ் ETF இருக்கு. அது தெரியாம இருக்கவங்களுக்கு ETF மெத்தட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. பட் புதுசா இருக்கவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்னா அது எப்படிப்பா தெரியாதுப்பா, அது என்ன பண்றது, எப்படி பண்ணலாம், அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. புதுசா வர்றவங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இதுல growth நீங்க எக்யூட்டில இல்ல ETFல கொடுக்கறத விட இதுல அதிகமா கொடுக்காது அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பட் நான் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல. பட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம்னு பாக்குறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இப்போ வரைக்கும் பண்ணல. பண்ணுனேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பிகினரா இருக்கவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் நீங்க ஒரு மந்த்லி ரூ. 5000 இல்ல ரூ. 500 தான் சேவ் பண்ண முடியும், ரூ. 1000 தான் சேவ் பண்ண முடியும் மந்த்லி அப்படின்னா, அதை நீங்க ETFல போடுறத விட மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டினியூஸா growth ஆயிட்டே இருக்கும். ஏன்னா இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம ஃபண்டை கொடுக்குறோம். அவங்க நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் ஓரியன்டான மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு அதுல கரெக்டா ப்ராப்பரா நம்ம அந்த டைமுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபியூச்சர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற இது இது அதாவது கிடைக்கும். இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வேற எதுலயும் கிடைக்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க அமௌண்ட் கொடுக்குறீங்க. பட் ஸ்டாக்ஸ் அப்படி கிடையாது. ஸ்டாக்ஸ் நீங்க பல்கா போடணும், கரெக்டான இடத்துல வாங்கணும், கரெக்டான இடத்துல விற்கணும். ETF அதே மாதிரி தான். ETF நீங்க செக்டார் ஓரியன்டா தான் மெயினா நிறைய ETF இருக்கு. அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கு. இது ரிஸ்க் கம்மி தான், ரிஸ்க் ஃப்ரீன்லாம் சொல்ல வரல. இதுல எக்யூட்டி, ஹைபிரிட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாமே இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஹைபிரிட் இருக்கு, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதோட டிஃபரன்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். அதை வச்சு இந்தியாவில் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதோட கம்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எப்படி கம்பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எந்த டைமில் என்டர் ஆகலாம், ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த டைமில் வரலாம் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ என்டர் ஆகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் கொஸ்டின் வரும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட சார்ஜஸ் என்ன, மியூச்சுவல் ஃபண்டோட சார்ஜஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் வித் ETF. ஓகே, ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ETF நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இது என்னப்பா ETF. அதை பற்றி இதுக்கு ரெண்டுக்கு கம்பேரிஷன் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணலாம் அதை பத்தி பார்த்துடலாம். பிகினரா இருந்தா நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும். ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும்னு நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். நமக்கு டெலகிராம் குரூப் இருக்கு, சேனல் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டாக் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போடுறோம். அதனால நிறைய நமக்கு யூடியூப்ல இருந்து ஸ்ட்ரைக் வருது. அதனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக நான் மிக்ஸ்டா அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறேன். இன்னொன்று, நம்ம வீடியோஸ் ஸ்டாக் ரிலேட்டடா போட்டா அது 2 நாள் தான் இதுக்கப்புறம் அவைலபிளா இருக்கும். நீங்க மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்க நிறைய கேட்குறீங்கல்ல, நான் அதை வார்த்தைகளை நான் அதை சொல்ல முடியாது இந்த யூடியூப் சேனல்ல. அதை நீங்க டெலகிராம்ல நீங்க உரையாடலாம், ஈஸியா பேசலாம். அதுக்கு நமக்கு நிறைய அட்மின்ஸும் இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி, அதெல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. யூடியூப்ல, அதாவது டெலகிராம் குரூப்ல யார் ஆக்டிவா இருக்காங்களோ நான் அவங்கள ஜஸ்ட் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு அவங்களுக்கு லிங்க் இருக்கு அப்படிலாம் நினைக்க வேணாம். அவங்க எல்லாம் என்னோட வியூவர்ஸ். அவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டெய்லி அவங்க மார்க்கெட்டை சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி போடுறாங்க. அதனால நான் அவங்க அட்மினா நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல இடன்னா எதுவுமே கிடையாது. வாங்க வீடியோல போலாம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க. பார்த்துருந்தா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணுங்க. இது நமக்கு நிறைய வியூவர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்துடலாங்க. மியூச்சுவல் ஃபண்டு இப்போ
நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்றால் என்ன அப்படின்னே தெரியாம இருக்கும். ஸோ பல இன்வெஸ்டர் வந்து மணியை வந்து அதாவது எல்லா காசையும் நம்ம கலெக்ட் பண்ணி அது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து ஷேர்ஸு அதாவது ஷேர்ஸ்னா ஸ்டாக்ஸு ஓகே பாண்ட்ஸு கோல்டு ரியல் அசெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வெஹிக்கிள்னு சொல்லிடலாம் ஓகே இதைத்தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறோம் ஓகே ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டாக் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் அதுதான் நம்ம வந்து ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணால் நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஃபண்ட் மேனேஜரே இதை வந்து ரிசர்ச் பண்ணி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதுதான் நமக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கார் அவர்கிட்ட நம்ம காசை கொடுக்குறோம் மந்த்லி ஒரு டைமு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் கொடுக்கும்போது அவர் வந்து அந்த காசை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் பட் அது எங்கெங்கே போடுறாரு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதில் என்னென்ன நமக்கு நன்மைகள் இருக்குன்னா டைவர்சிஃபிகேஷன் இருக்கும் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் அவருக்கு வேலை இது மட்டும்தான் நம்ம வந்து வேறு வேலையை பார்த்துக்கலாம் சரி எனக்கு வந்து பார்ட் டைமாக கூட இதில் பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னா நீங்கள் வந்து எஃப்டியில் போடுறதுக்கு பதில் இதில் போட்டு நீங்கள் பண்ணுறது நல்லதுன்னு என்னோட ஒப்பீனியன் அதுக்கப்புறம் டிசிப்ளினாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு நம்ம பே பண்ணுறோம் இயர்லி நமக்கு அவர் சார்ஜ் பண்ணுறாரு ஸோ அதுக்காக இவர் வந்து இது வந்து டிசிப்ளினாக இருக்கும் லாங் டேர்ம் வந்து கண்டிப்பாக வெல்த் கிரியேஷனாக இருக்கும் டைரக்ட் ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் ஸ்டாக்ஸு செலெக்ஷனே நமக்கு தெரியாது ஓகே எமோஷனாக நம்ம வந்து மேபி ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம் இல்லை லாஸில் புக் பண்ணுவோம் ஓகே டைம் அண்ட் நாலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை நம்ம வந்து வேறு பணிகள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் போட்டால் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பயம் வந்து ஜீரோவாக இருக்கும் ஓகே இதில் பயமே கிடையாது இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து ப்ராப்பராக போடுவார் ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலாக நமக்கு அதாவது இதில் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது எக்விட்டி இருக்குது டெப்ட் இருக்குது ஹைப்ரிட் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் ஃபண்டோட மணியை மேஜராக வந்து கம்பெனி ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு செக்டாரல் ஃபண்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்டு ஸோ இதெல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு ஹை ரிட்டர்ன் இதில் எதிர்பார்க்கலாம் ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகே ஷார்ட் டேர்மில் வொலாட்டிலிட்டி பயங்கரமாக இருக்கும் லாங் டேர்மில் பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க 1 or 2 இயர்ஸில் இதில் ரிட்டர்ன் கிடைக்கிறது ரொம்ப கம்மி ஓகே அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அது எங்கோ போய் நிற்கும் ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பர் சர்க்யூட் போயிடுச்சு நம்ம இதுக்கப்புறம் மேலே போகாது அப்படின்னு செல் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ட்ரு ஆக மாட்டோம் நம்ம கரெக்டாக பாட்டமில் வாங்கியிருப்போம் பாட்டமில் வாங்கிட்டு ஒரு 20% 30% மேலே போனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடுவோம் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஓகே இதுக்கப்புறம் போகாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸிட் ஆயிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக் வந்து இன்னுமே மேலே ரைட் ஆகும் பட் அந்த டைமில் நம்ம இருக்க மாட்டோம் அந்த இடத்துல ஸோ பட் அந்த மாதிரி கண்டிஷனில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அந்த ஸ்டாக் இவங்க வந்து எக்விட்டியில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டும் க்ரோ ஆகிட்டு தான் போகும் ஸோ நம்ம வந்து வெளில போக மாட்டோம் நமக்கு எமோஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இவங்களே ஸோ இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம வந்து எக்விட்டி ஃபண்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்னு சொல்கிறாங்க இந்த ஃபண்டில் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கும் ஓகே லார்ஜ் கேப்பில் போட்டுக்கலாம் மிட் கேப்பில் இருக்கலாம் ஸ்மால் கேப்பில் போக்கலாம் எந்த கேட்டகரியில் வேணாலும் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் நம்மளோட பணத்தை லாங் டேர்ம் இன்வெஸ்டர் மாடரேட் ரிஸ்க் இது வந்து லாங் டேர்மாக நீங்கள் வந்து பார்க்கும்போது பயங்கரமான ரிஸ்க் கம்மியாகும் ஓகே அது மாதிரி 5 இயர்ஸ்க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்கும் 5 இயர்ஸ் தான் இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்னாலே நீங்கள் வந்து 3 to 5 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அதாவது 5 இயர்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அதோட பலனே கிடைக்கும் ஒரு வெல்த்தே கிடைக்கும்னு சொல்ல வர்றாங்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில் வந்து ஒன் ஃபண்டில் எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும் ஓகே இப்போ ஐ மீன் நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு என்னென்ன எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குல்ல அதெல்லாம் இவங்க வந்து கவர் பண்ணி நல்ல ஸ்டாக்காக இவங்களே மானிட்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் ஸோ அது வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல வர்றாங்க ஓகே செக்டாரலில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா செக்டாரல் ஃபண்டு இருக்குது ஓகே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து இடிஎஃப் பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய செக்டாரே இருக்குது ஸோ அதில் இன்னைக்கு வந்து செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இதை பற்றி பார்த்துடலாம் ஐசிஐசிஐ தர்றாங்க இந்த ஃபண்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீம் பேஸ்டு ஃபண்ட் ஓகே ரோட்ஸு பவரு ரயில்வே போர்ட்ஸு கேபிட்டல் குட்ஸு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் ஆகும் ஓகே ஸோ இந்த செக்டாரில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே இந்த செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் ஆயிரும் ஐசிஐசிஐ தர்றாங்க
இம்பார்ட்டன்ட் என்னன்னா செக்டாரல் வந்து ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட காட்டிலும் இது வந்து ஹை ரிஸ்க். எதனாலனா ஒரு செக்டாரும் ஒரு டைம் தான் பூம் ஆகும். ஓகே. இப்ப ரயில்வே பூம் ஆகுது. அதுக்கு முன்னாடி வேற, அதுக்கப்புறம் பவர், அதுக்கப்புறம் ஆயில், இந்த மாதிரி தான் பூம் ஆகும். ஸோ பார்மா, ஐடி ஒரு செக்டாருக்கும் ஃபண்ட் இருக்கு. ஸோ ஃபண்ட் இந்த மாதிரி பார்த்து போடும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா அந்த செக்டார் எப்போ பூம் ஆகுதோ அந்த டைம்ல தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஹை ரிஸ்க் இது. பட் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வேற எதுலயும் வராது. செக்டார் மூவ் ஆகுதுன்னு வைங்க, நீங்க அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுவே ஃபிளெக்ஸி கேப் பண்ணா மாடரேட்டா உங்களுக்கு ஃபிளாட்டா கிடைக்கும். இப்போ நீங்க வந்து ஃபிளெக்ஸி கேப் பண்ணுனா எல்லா செக்டாரும் இருக்கும். அதுல லார்ஜ் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும், அது மாதிரி மிட் கேப், இந்த மாதிரி அதுல இருக்க அந்த செக்டார் எல்லா கம்பெனியும், பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்கறதுனால அது வந்து சேஃப். இதை கம்பேர் பண்ணும்போது செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது அது கம்மி ரிஸ்க். இது வந்து கொஞ்சம் அதிகம் ரிஸ்க் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இது வந்து செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்ட் யாரா இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டருக்கு தான் இது மெயினாக யூஸ் ஆகும். பிகினருக்கு கிடையாது. லாங் டேர்ம் தான் இது. எல்லாமே லாங் டேர்ம் தான். மியூச்சுவல் ஃபண்ட்னால நீங்கள் வந்து லாங் டேர்ம் தான். ஸ்மால் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து சின்ன போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம் செக்டாரலுக்கு. ஏன்னா பெருசாக பண்ணீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். சின்ன இன்வெஸ்டர் அப்படின்னா சின்னதாக நீங்கள் வந்து ஒரு மேபி நீங்கள் செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்ட் போனீங்கன்னா ஒரு 100 ரூபி அந்த மாதிரி போடுற மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 100 ரூபி இப்போ எல்லாம் சாதாரணமாயிடுச்சு இந்தியாவில். அதை வச்சு சொல்கிறேன். பிகினர்ஸுக்கு வந்து கோர் ஃபண்டாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கோர் ஃபண்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, இது பிரச்சனையாகும். ஏன்னா செக்டாரில் வந்து எப்போ மூவ் ஆகும்னு தெரியாது, மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியாது. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இருக்குன்னா ஹைபிரிட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ். இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து ஹைபிரிட் இருக்கு, மல்டி அசெட் இருக்கு. ஹைபிரிட்னா என்னன்னா எக்யூட்டியும் டெப்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா ஹைபிரிட்னு சொல்லிடுறாங்க. ஓகே. மல்டி அசெட் அலோகேஷன் பண்ணா எக்யூட்டி, டெப்ட், கோல்டு, கமாடிட்டிஸ். ஓகே. இது மூணையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்னா எக்யூட்டி பிளஸ் டெப்ட். ஓகே. ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. பட் மல்டி அசெட் ஃபண்ட்னா எக்யூட்டி, டெப்ட், கோல்டு, கமாடிட்டிஸ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்குறது. இது வந்து ரிஸ்க் வந்து பயங்கரமாக டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க. வொலாட்டிலிட்டி கம்பேரிட்டிவ்லி லோ தான் இது. ஓகே. ஸோ மற்ற ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். இதில் எக்ஸாம்பிள் வந்து குவாண்டம் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபண்டில் வந்து எக்யூட்டி எக்ஸ்போசர் இருக்கும், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, கோல்டு கமாடிட்டி அலோகேஷன், இது மூணுமே இதில் இருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களே அலோகேஷன் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த அலோகேஷன் அவங்களே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதில் வந்து மீடியம் ரிஸ்க் தான். ஓகே. முன்ன பார்த்ததை விட இது வந்து ரிஸ்க் கம்மி தான். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் 3 to 7 இயர்ஸ் ஆச்சு நீங்கள் டைம் கொடுத்தா தான் இதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும், பேலன்ஸ் growth ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ட்ரெஸரி பில்ஸு, கார்ப்பரேட் பாண்ட்ஸு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர். ஸோ இதைத்தான் வந்து நம்ம டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்கிறோம். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து இதில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டெபிளாக இருக்கும். ஓகே. நமக்கு வந்து FDயில் கிடைக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை என்னோட பொண்ணு வந்து இப்போ கல்யாணம் பண்ண போகும்போது இன்னொரு 10 வருஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ரிட்டர்ன் வரும். உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அந்த டைமில் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக FDயோட கொஞ்சம் அதிகமாக வேணும்ப்பா அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து பெட்டராக இருக்கும். எக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஹை growth வந்து இதில் கிடைக்காது. ஓகே. எக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா இருக்கிறதுலே ஹை growth. ஓகே. ஹைபிரிட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஹைபிரிட் ஃபண்ட்லாம். ஸோ டெப்ட் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் FDயோட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே போகிறாங்க. ஸோ இப்போ எது நல்ல இதில் வந்து இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், இதில் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எப்படிப்பா சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். நம்ம வந்து நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. ஸ்டெப் 1 நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்க கோல் என்ன, அது வந்து முக்கியமா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேஷன் பண்ணுமா அப்படின்னா எக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான் பெட்ரு. பட் அதுக்கு வந்து நீங்க டைம் கொடுக்கணும். பேலன்ஸ்டு growth வேணுமா, ஹைபிரிட்டும் மல்டி அசெட்டும் நீங்க போடலாம். எங்களுக்கு வந்து வெல்த்தும் வேணாம், இல்லை எனக்கு வந்து கேபிட்டல், அதாவது ஸ்லோ growthனா மாடரேட் growth அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஹைபிரிட் மல்டி அசெட் ஃபண்ட் தர்றாங்க. இன்னொன்று உங்கள் கேபிட்டல் வந்து பயங்கர சேஃபாக இருக்கணும் அப்படின்னா டெப்ட் ஃபண்டு தான். டெப்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குது, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இல்லை ஸ்டெப் 2 வந்து டைம் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அதையும் நீங்கள் பார்க்கணும். 3 இயர்ஸ் டைமுக்கு மேலே கொடுக்குறதா இருந்தால் டெப்ட் ஹைபிரிட் ஓகே. டெப்ட்டுமே 3 இயர்ஸ் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 3 to 5 இயர்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஹைபிரிட் ஃப்ளெக்ஸி கேப் பண்ணுங்கிறாங்க.
5 வருஷத்துக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நான் வந்து பண்ண போறேன் எஸ்ஐபி மூலமா அப்படின்னா, ஈக்விட்டி இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் நீங்க போலாம். அப்பதான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வெல்த் கிரியேட் ஆகும். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸ்டெப் 3 வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க பார்க்கணும். உங்களுக்கு வந்து லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் பெட்டர் லாங் டர்ம் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே. லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வேணும்னா நீங்க வந்து லாங் டர்மா இருந்தா மட்டும் தான் அது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் மேக்ஸிமம் லோயஸ்ட்டாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகே. ஸ்டெப் 4 வந்து ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் பார்க்க வேணாம். ஃபாஸ்ட்டில் வந்து 1 இயர், ஏன்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே காட்டுறது வந்து என்ன காமிப்பாங்கன்னா, லாஸ்ட் 1 இயரில் இவ்வளோ தூரம் போயிருக்குப்பா, லாஸ்ட் 3 இயர்ஸில் இவ்வளோ தூரம் இந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதை மட்டும் பார்க்காதீங்க. மினிமம் வந்து 5 இயர்லேருந்து 10 இயர் என்ன மாதிரி இவங்க கன்சிஸ்டண்டாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1 வருஷத்தில் தொடங்குனது, 3 வருஷத்தில் தொடங்குனது, அந்த மாதிரி ஃபண்டை வந்து சூஸ் பண்ணாதீங்க. அது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது ரிஸ்கால் தான் முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அவங்களோட ரொட்டேஷன் தெரியாதுல்ல. ஸோ அதை பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபண்ட் ஹவுஸ், ஃபண்ட் மேனேஜர், இது ரெண்டையுமே கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறைய இருக்குங்க. அதோட ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்ல கம்பெனியா, ஓகே இவன் வந்து நல்லா இருப்பானா ஃபியூச்சரில், இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நல்ல ஆளா, இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸாக இருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜர் வந்து மேபி லாங் டேர்முக்கு இவங்க நல்லா இருப்பாங்களா, அந்த ஒரு ரிசர்ச் ஸ்டடி நீங்கள் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. இல்லை உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் கேட்டு கூட முதலீடு பண்ணலாம், அது தப்பே இல்லை. இது வந்து நம்ம வெல்த்தை கிரியேட் பண்ண போகிறது, அதனால நீங்கள் வந்து இது செக் பண்ணுறதுனால தப்பே இல்லை. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் கேட்குறாங்க. பட் நீங்கள் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது உங்கள் அமௌண்ட்டு நீங்கள் தான் சேஃபாக வச்சுருக்கணும். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து லாஜிக்காக இருக்குமா. ஸோ இவ்வளோ தான், இந்த 5 பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கணும்னா, என்னோட கோல் வந்து லாங் டேர்ம் வெல்த் தான், நான் வந்து 10 இயர்ஸ் கொடுக்க போகிறேன், ரிஸ்க் வந்து மீடியமாக தான் இருக்கும். ஓகே. 10 இயர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் மீடியமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஃபண்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதை யூஸ் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது, குவாண்ட் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தோம். ஸோ எகைன் நான் சொல்கிறேன், இது வந்து எஸ்ஐபியில் மந்த்லி பக்காவாக இருக்கும். டிசிப்ளினாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து பயங்கரமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். மார்க்கெட் ஹையில் இருக்கா லோவில் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக எஸ்ஐபி வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்கள் எப்பயுமே முதலீடு பண்ண முடியாது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில். ஓகே. நான் வந்து ஸ்டாக்ஸை பற்றி நான் வேற மாதிரி சொல்லுவேன். என்னப்பா இவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. ஸ்டாக்ஸுக்கு வேற டைப்பு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேற, இடிஎஃப்க்கு வேற. ஓகே. எல்லாத்துக்குமே வேற மெத்தட் இருக்குது. நம்ம இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால யாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பெர்ஃபெக்ட் டைம் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து யாராலையும் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாதுங்க. டைமிங், அதாவது நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டில் சார்ஜஸ் என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து 0.1%லேருந்து 0.3% வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவ் ஃபண்டுக்கு வந்து 0.8லேருந்து 2% வரைக்கும் சார்ஜஸ் பண்ணாங்க. எக்ஸிட் லோடு இருக்குமானா யூஸ்வலி 1%. எக்ஸிட் பிஃபோர் 1 இயர்க்குள்ள நீங்கள் போனீங்கன்னா 1% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ட்ரி லோடு வந்து இல்லை, அது வந்து செபி பேன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இன்னொன்று கொஸ்டின் வரும், அப்போது இடிஎஃப் முக்கியமானது இல்லையா, அப்போ மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, இடிஎஃப் அதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சின்னதாக நான் முடிச்சிடுறேன். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இடிஎஃப் பற்றி நான் இதுக்கு முன்னாடி, அதாவது 2 வீடியோன்னு நினைக்கிறேன், 2 வீடியோ முன்னாடி தான் இடிஎஃப் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டர் மாதிரியே எடுத்திருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இடிஎஃப் வந்து ஸ்டாக் மாதிரி தாங்க எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டு என்ஏவி பேஸ்டு. ஓகே. பிகினருக்கு மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டு. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னே தெரியல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா, கொஞ்சமாக ஸ்டாக்ஸை பற்றி தெரியும், அதில் எப்படி முதலீடு பண்ணணும்னு தெரியும்னா இடிஎஃப்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் சக்ஸஸ் ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். ஃபியர் இல்லை, கிரீடு, அதாவது இப்போ வேணும் நிறைய வேணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதேமாதிரி ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டை வந்து விட்டுருங்க. இது மூணுமே இதில் கிடையாது. ஓகே. ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு எதுவுமே இதில் வெல்த் கிரியேட் ஆகாது. ஓகே. பட்டு எஸ்ஐபி மூலமாக பண்ணுறீங்க, டிசிப்ளினாக பண்ணுறீங்க, லாங் டேர்மாக பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வேறு எதுலேயும் வெல்த் கிரியேட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.